ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லெட்ஸ் லேர்ன் டியூட். ஸோ ஃபார் நம்ம வந்து இன்பாக்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்காக ஐமேப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இமெயில் வந்து ஆட்டோமேஷன் பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, சென்ட் மெயில், அதாவது இன்பாக்ஸில் இருக்கிற மெயிலுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்குறது, இல்லை ஒரு நம்ம இன்பாக்ஸ்லேருந்து இன்னொருத்தங்களுக்கு மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சென்ட் SMTP அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் நான் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீவியஸாக நம்ம கெட் பாஸ்வேர்டு எப்படி யூஸ் பண்ணமோ சேம் ப்ரொசீஜரில் நான் வந்து இந்த இடத்துல கெட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்ட் SMTPயில் பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது தான் மேஜரான ப்ராப்பர்ட்டிஸ். இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா, எப்படி நம்ம ஐமேப்புக்கு வந்து போர்ட் அண்ட் சர்வர் கொடுத்தோமோ அதே போல் சென்ட் SMTPக்கும் வந்து போர்ட் அண்ட் சர்வர் இருக்குது. ஸோ இது வந்து ஐமேப்புக்கும் இதுக்கும் வேரி ஆகும். ஸோ நமக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணிங்களாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எனக்கு டேரெக்டாக தெரியுங்கிறதுனால நான் டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ சென்ட் SMTPக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா போர்ட் நம்பர் வந்து 587 அண்ட் சர்வர் பார்த்திங்க அப்படின்னாக்கா smtp.gmail.com அப்படிங்கிறது தான் வந்து சென்ட் SMTPக்கான சர்வர் நம்பர். ஓகேங்களா, ஃபைன். அடுத்ததாக இமெயில், எந்த இமெயிலில் இருந்து நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம லாகான், இங்கே இருக்குது பாருங்கள் லாகான். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டை வந்து நான் இந்த கெட் பாஸ்வேர்டில் இருந்து வேரியபிளை க்ரியேட் பண்ணி இருக்கிறதுல வந்து நான் இங்கே வந்து கால் பண்ணிக்கிட்டேன். ஸோ இட் ஷுட் பி செக்யூர்டில். ஸோ அதனால் நான் இதை கால் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். ஃபைன். ஸோ அடுத்ததாக இப்போ நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, இந்த சென்ட் SMTP இந்த இதில் வந்து டு சப்ஜெக்ட் அண்ட் பாடி, அதுக்கப்புறமா அட்டாச் ஃபைல் இருக்குது இந்த இதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்னோடய மெயில் ஐடியே கொடுத்துக்கிட்டேன். சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும் அண்ட் பாடி ஆஃப் த மெயிலில் வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் மெயில் தான், சென்ட் பண்ணுறதுக்கான மெயில். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அட்டாச் ஃபைலை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மெயில் பாக்ஸை நம்ம செக் பண்ணுவோம், இதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம சென்ட் பண்ண மாதிரி மெயில் வந்துருச்சு. ஸோ சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் டெமோ, பாடி ஆஃப் த மெயில் வந்து திஸ் இஸ் ஃபார் டெமோ பர்பஸ். ஸோ கரெக்டாக இருக்குது, 2 மெயில் ஐடி இதுவும் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ரன் பண்ணது நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஒரு ஃபைல் வந்து நான் அட்டாச் பண்ணணும், அட்டாச் பண்ணி நான் வந்து மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இங்கே அதுக்கு டேரெக்டாக இங்கே அட்டாச் ஃபைல்ன்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் கிரியேட் ஆர்குமெண்ட். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இதோட டைரெக்ஷன், அதாவது ஆர்குமெண்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இன் அவுட் இருக்கும், அப்புறமா இன் அவுட், இன் தனியாக அவுட் தனியாக, இன் அவுட் தனியாக அப்படின்ற ஒரு 3 கேட்டகரி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல வந்து வெறும் இன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதோட டேட்டா டைப் பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி வந்து ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இங்கே இந்த இடத்துக்கான இம்பார்ட்டண்டான நோட். ஓகே, ஸோ அடுத்து இப்போ இந்த வேல்யூன்னு இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த புக் 2 அப்படிங்கிறத நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு PDF இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த PDF மெயில் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த PDFை நான் அட்டாச் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த பாத் மட்டும்தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணுன்னா என்னோடய ஃபைல் வந்து என்ன ஃபைலோ அதை நான் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, F2. ஓகே, காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு .pdf, ஏன்னா அது என்ன ஃபார்மேட் ஆஃப் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட். ஸோ இப்போ பிடிஎஃப்ங்கிறதுனால நான் .pdfன்னு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் எக்ஸலாக இருந்துச்சு அப்படின்னா அது XLSXில் இருக்கா இல்லை XLS SMல இருக்கா, என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃபைல் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா, அதை நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போதைக்கு இந்த ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணிட்டேன். இதை எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டேரெக்டாக ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னாவே இப்போ வந்து அந்த பிடிஎஃபோட நமக்கு அட்டாச்மெண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மெயில் பார்த்துறோம். ஃபைன். ஸோ நமக்கு வந்துருச்சு பாருங்கள், திஸ் இஸ் டெமோ, திஸ் இஸ் ஃபார் டெமோ பர்பஸ் அண்ட் வித் PDF அட்டாச்மெண்ட்டோட நமக்கு வந்துருச்சு.
ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்ட். இப்போ வந்து ஒரு சிங்கிள் அட்டாச்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இன்கேஸ் வந்து நான் 1 ஆர் மோர் தென் 1 அப்படிங்கும்போது வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஜஸ்ட் திரும்ப கிரியேட் ஆர்குமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு இதில் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன போடுறேன், ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஆல்ரெடி பிடிஎஃப் இருக்குது. இப்போ நான் இந்த புக் 2 அப்படிங்கிறத வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு book2.xlsx. ஸோ இது வந்து XLSX ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் வந்து அதோட ஃபார்மேட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 2 அட்டாச்மெண்ட் வரணும். ஸோ 2 அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று வந்து பிடிஎஃப்பும் இன்னொன்று வந்து எக்ஸல் புக் 2 அப்படிங்கிறதும் நமக்கு வரணும். கரெக்டாக? ஸோ நம்ம ரன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ரன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ண மாதிரி வந்து பிடிஎஃப் அண்ட் புக் 2 ஸோ 2 டாக்குமெண்ட்டும் நமக்கு வந்து மெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலையுமே வந்து எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோஃபார் நம்ம வந்து ஒரு சிங்கிள் அட்டாச்மெண்ட் அண்ட் ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம 1 by 1 ஆட் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஃபைலில் இருக்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலையுமே வந்து எப்படி அனுப்பலாம், சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு 3 எக்ஸல் 2 பிடிஎஃப் அண்ட் 1 இமேஜ் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக நான் வந்து இந்த இடத்துல இந்த ஃபைல் பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அட்டாச் ஃபைலில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது, சென்ட் ஆகாது, எரர் அடிக்கும். ஸோ அதை நான் ரன் பண்ணியே காட்டிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்ம ஆக்சஸ் டு பாத் அப்படிங்கிறது வந்து டெமோ இஸ் டினைடு. ஸோ இந்த பாத்தில் இருக்கிற இது வந்து டினைடு. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபோல்டர் தான் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அது வந்து என்டையராக இது போகாது. ஸோ அதை வந்து நம்ம எங்கே எழுதிருக்கோம்னா இந்த அட்டாச்மெண்ட்டில் கலெக்ஷனில் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு அசைன் ஆக்டிவிட்டியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் பாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளில் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற என்டையர் டேட்டாவை வந்து 1 by 1, ஏன்னா அது வந்து இப்போ நிறைய டாக்குமெண்ட் இருக்கிறதுனால அரே ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஃபைல் பாத்துன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைல் பாத்துன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த வேரியபிள் வந்து அரே ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் டைப் தான், பட் அரே ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறதுனால இங்கே பாருங்கள் அரே ஆஃப் டி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயுமே வந்து நமக்கு டைப்ஸ் இருக்கும், டேட்டா டைப்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இந்த இமெயில் இதுக்கு வந்து வெறும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் அரே உள்ள வந்து ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம இப்போ கொடுத்தாச்சு, ஸ்ட்ரிங் அரே ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா இப்போ தான் வந்து அந்த ஃபோல்டரோட பார்த்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுன்னா வெறுமனே ஃபோல்டர் பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ், அதாவது டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ். ஓகே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபைல் பார்த்து கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, நான் பெருசில் காட்டுறேன், பெருசு பண்ணி காட்டுறேன். ஓகே, டன். ஓகே, ஸோ டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ் அந்த ஃபைல் பார்த்து இங்கே இருக்கிறது என்னோடதில் கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த இது ஆட் ஆகிடும், ஃபைல் பார்த்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டில் நம்ம இந்த அட்டாச்மெண்ட் சென்ட் எஸ்எம்டிபி இருக்குல்ல, இதில் வந்து நார்மல் அட்டாச்மெண்ட்டில் வந்து 1 or 2 ஃபைல் தனித்தனியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொடுக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த அட்டாச்மெண்ட் கலெக்ஷனில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஐ எனுமரபிள் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து ஃபைண்ட் சைல்டு எலமெண்ட்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் போகும்போது நமக்கு தெரியும் அதோட டேட்டா டைப் வந்து கம்பல்சரி ஐ எனுமரபிளாக தான் இருக்கணும். அதை நான் அந்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நமக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த டைரக்டரி ஆஃப் கெட் ஃபைல்ஸில் இருக்கிற ஃபோல்டரில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் இப்போ இந்த ஃபைல் பாத் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ நான் இப்போ டேரெக்டாக ஜஸ்ட்டு இந்த ஃபைல் பாத்தை மட்டும் கால் பண்ணிடுறேன். கால் பண்ணிவிட்டு
ஓகே கொடுத்துட்றேன். ஓகே டன், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்கா, அந்த ஃபோல்டரில் இருக்கிற, அதாவது இந்த டெமோ அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் இருக்கிற இந்த கிட்டத்தட்ட 6 ஃபைல், 3 எக்ஸல், 2 பிடிஎஃப் அண்ட் 1 இமேஜ் ஃபார்மேட். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்கா, ரன் ஆகிட்டு நம்ம மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பல்காக, அதாவது இது வந்து எக்ஸாம்பிள் இங்கே 6 தான் இருக்குது. நீங்கள் வந்து மோர் தென் 10, 20 எத்தனை டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகே, நமக்கு இப்போ எல்லாம் ரன் ஆகி முடிஞ்சிட்டு நமக்கு வந்து மெயில் இன்புட்டும், அதாவது மெயில் அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலும் அட்டாச் பண்ணி நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த சென்ட் SMTP மெத்தட் எல்லாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.